என்ன கம்பெனி என்ன கட்சினவங்க என்ன கட்சியில் நீங்கள் எல்லாருமே என்ன கட்சி கடந்த உள்ளாட்சி தேர்தலில் மணிமுத்தாறு பேரூராட்சி மன்றத்துக்கு தலைவர் பதவிக்கு எஸ்சி பொது என்று அரசால் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த எஸ்சி மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இட ஒதுக்கீட்டில் பட்டியல் இனம் அல்லாத அல்லது எஸ்சி இனம் அல்லாத மாற்று வகுப்பை சேர்ந்த தலித் கிறிஸ்தவரான திருமதி அந்தோணி அம்மாள் அவர்கள் தலைவர் பதவியை ஆக்கிரமித்து மோசடியாக ஆவணத்தை தாக்கல் செய்து ஆக்கிரமித்து அந்த பதவியை எஸ்சி மக்களுக்கு வழங்க விடாமல் தடுத்து சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகிறார். அதனை கண்டித்து நாங்கள் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் உயர் அதிகாரிகளுக்கும் புகார் மனு கொடுத்தும் இதனால் வர எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இன்றைக்கி நடக்க இருந்த மன்ற கூட்டத்தில் இதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செஞ்சு செயல் அலுவலர் அவர்களிடம் புகார் மனு கொடுத்துருக்கோம். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த தலைவரை அப்புறப்படுத்தணும். அது போக எஸ்சி மக்களுடைய இடஒதுக்கீடு இந்த மாதிரி மோசடியாக கைப்பற்றும் நபர்கள் யாராக இருந்தாலும் அதை அரசு கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கணும். அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதுபோல் முறைகேடுகளில் ஈடுபட்டு வரும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை எடுத்து எஸ்சி மக்களின் இடஒதுக்கீடு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசினுடைய தலையாய கடமைகளில் ஒன்றாகும். ஆனால் அதை இதனால் வர செய்யலை. 2.5 ஆண்டுகிட்ட ஆகிடுச்சு. இந்த எலெக்ஷனை, அதாவது மறைமுக தேர்தல் தலைவர் மறைமுக தேர்தலிலே இந்த முறைகேடு நடந்திருக்கு. இதை யாரும் கண்டுக்கலை. இனியும் நாங்கள் இதை பொறுத்து கொள்ள இயலாது என்று ஒட்டுமொத்தமாக அனைத்து கவுன்சிலர்களும் ஒன்று திரண்டு இன்றைக்கு நடந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டு புகார் மனு மாவட்ட கலெக்டருக்கு புகார் மனு கொடுக்குறோம். உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் கண்டிப்பாக அடுத்து நடக்கக்கூடிய மன்ற கூட்டத்தையும் புறக்கணிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். அவ்வாறு ஏற்பட்டால் பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய பணிகள் பாதிக்கப்படும் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏற்கனவே நாங்கள் கூட்டணி நடத்தி தான் தேர்தல் வச்சுருக்காங்க. கூட்டணியில் அதிகாரிகள் பாருங்க, அப்போ அதிகாரிகள் உடனடியாக இருக்காங்க. கண்டிப்பாக உடனடியாக இருக்காங்க. ஏன்னா ஒரு எஸ்சி இடஒதுக்கீட்டில் ஒரு தேர்வு செய்யும் அதிகாரி அவங்க என்ன சர்டிஃபிகேட்டை காட்டுறாங்கங்கிறத அவங்க கேட்டிருக்கணும்ல, கேட்கவே இல்லை. சாதி சான்றிதழை வட்டாட்சியரிடம் முறையாக வாங்கிக்கிட்டு எஸ்சி மக்கள் தானாங்கிறத நம்பிக்கையை ஏற்பட்ட பிறகு அவங்கள அந்த இடத்துல தேர்வு செய்வதற்கு அனுமதித்திருக்க வேண்டும். அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. இதில் காரணம், அந்த ஸ்கூட்டிங் டயத்தில் 2 ஏஆர்ஓ இருந்திருக்காப்புல. ஒரு சைடு கீழே மணிமுத்தாறு பேரூராட்சியில் 15 வார்டு இருக்குது. அந்த 15 வார்டில் 5 வார்டு மாஞ்சோலை எஸ்டேட் உள்ளிட்ட வனப்பகுதியில் இருக்குது. அந்த வனப்பகுதி மக்களுக்கு, அந்த எஸ்டேட் மக்களுக்கு தனி ஏஆர்ஓ இருந்தாங்க. கீழே உள்ள மக்களுக்கு தனி ஏஆர்ஓ இருந்தாங்க. அந்த மக்களுக்கு தலித் கிறிஸ்தவர்களும் எஸ்சி தான் அப்படிங்கிற ஒரு பார்வையிலேயே அவங்க அனுமதித்திருக்கலாம். அவங்க படிப்பறிவு இல்லாத மக்கள், அவங்களுக்கு போதிய அறிவு இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்த போதிலும் அதை நாங்கள் ஒவ்வொரு மன்ற கூட்டத்திலையும் சுட்டி காட்டியிருக்கோம். அதை மாவட்ட நிர்வாகம் புறக்கணித்துக்கிட்டே இருக்குது. அது ஆளுங்கட்சி சேர்ந்தவருங்கிறதுனால புறக்கணிக்கிறதாங்கிறது தெரியல. அதனால் இதை இதுக்கு அப்புறமும் இந்த நிர்வாகம் தொடருமானால் கண்டிப்பாக மணிமுத்தாறு பேரூராட்சி மன்றம் முடங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தார்த்த சிவா, வழக்கறிஞர், கவுன்சிலர், மணிமுத்தாறு பேரூராட்சி. இது போக ஒரு தனிநபரும் இது சம்மந்தமாக பொதுமக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடந்திருக்கு, இடஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்திருக்குங்கிறது சம்மந்தமாக அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் மீதும் நடவடிக்கை எடுத்து இந்த பேரூராட்சி செயல் அலுவலர் அவங்களிடம் சாதி சான்றிதழ் கேட்டு 5 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. அவங்களால எஸ்சி சாதி சான்றிதழை இதனால் வரை சமர்ப்பிக்க முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சிஎஸ்ஐ ஆர்சி கிறிஸ்துவத்தை சேர்ந்தவங்க. அவங்க மாஞ்சோலை எஸ்டேட்டில் அந்த சிஎஸ்ஐ கிறிஸ்தவ ஆலயத்தில் உறுப்பினராக இருக்காங்க. ஏற்கனவே இந்த சிஎஸ்ஐ டை அசோசியேஷன் எலெக்ஷனில் அவங்க வாக்களிச்சிருக்காங்க. ஒரு கிறிஸ்தவர் தான்
அந்த டைசேஷன் மெம்பர் தேர்தலில் வாக்களிக்க இயலும். தற்போது உள்ள வாக்காளர் பட்டியலிலும் அவங்களுடைய பெயர் வந்து அங்கே இடம்பெற்றிருக்கு. ஆக அவங்க வெளிப்படையாக கிறிஸ்தவ தலித் இனத்தை சேர்ந்தவர் என்பது வெளிப்படையாக தெரியுது. மாவட்ட நிர்வாகம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்குது. அது வருத்தம் அளிக்கிறது. இது போன்ற முறைகேடுகளுக்கு ஊக்கமளிக்கும் விதத்தில் அதிகாரிகள் செயல்படக்கூடாது. கண்டிப்பாக எஸ்சி மக்கள் இடஒதுக்கீடு பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையாகும் என்பதை அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். உடனடியாக நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மனு மீது நடவடிக்கை எடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும். மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும்.